வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி சோள மாவில் நம்ம எப்படி புட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோள மாவு நான் சிறிதளவு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 1.5 ஆழாக்கு அளவுக்கு இருக்கும். நல்லா சோளம் வாங்கி, சிறிய சோளம் வாங்கி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு மாவாக அரைச்சி எடுத்துருவேன். உப்பு ஒரே ஒரு சிட்டிகை உப்பு தான் நான் போடுறேன். இதுக்கு உப்பு ரொம்ப தேவையில்லை. இந்த மாவு நம்ம எப்படி அரிசி மாவு புட்டுக்கு லேசாக தண்ணி தெளித்து நல்ல விரல்களால் அங்கே இங்கே நல்லா கலந்து விட்டோமோ அந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். சிறுதானியங்கள் பற்றி தான் இப்போ பெரிய விழிப்புணர்வு நம்ம நாட்டில் நடந்துட்டுருக்கு. எல்லாருமே சிறுதானியங்கள் நிறைய எடுத்துக்கிட்டால் நமக்கு நிறைய நோய்கள்லேருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்ற ஒரு கருத்து ஒரு பலமாக உலவிட்டு வருது. அதனால் சிறுதானியத்தில் நம்ம இந்த மாதிரி புட்டு, தோசை என்னென்ன நம்மளாலெல்லாம் செய்ய முடியுமோ, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ நம்ம செஞ்சு கொடுக்கணும். நல்லா நான் ஒரு ஈரப்பதம், கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை அதில் இருக்கணும். அது நம்ம கலந்த பிறகு பார்த்திங்கன்னா உருண்டை கட்டிடும் இல்லையா, இதை நம்ம ஒரு சல்லடையில் நல்லா சலிச்சிடுவோம். ஈரம் இருக்கிறதால மாவு கொஞ்சம் இறங்காது. நம்ம கைகளால் அழுத்தி தேய்க்கணும். அந்த உருண்டைகளும் நல்லா உடைப்படும். நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. நல்லா சலிச்சு எடுத்துருங்க. நல்ல கைகளால் விரல்களால் நல்லா அழுத்தி விடுங்க. பாருங்கள், நம்ம சலித்த பிறகு பாருங்கள் உருண்டைகளே இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு. புட்டு உருண்டைகள் இல்லாமல் செய்கிறவங்க யாரோ சில பேர் தான். நிறைய பேர் புட்டு செஞ்சாலும் அங்கங்கே உருண்டை இருக்கும். இது ஒரு இட்லி பாத்திரம். இட்லி பாத்திரத்தில் நடுவில் நான் தட்டு வைக்கிறேன். இந்த இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிறம் பார்த்திங்கன்னா ஏதோ படிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா, அது என்னென்னா தண்ணியில் இருக்கிற உப்பு. நம்ம உபயோகிக்கிற தண்ணியில் நிறைய உப்பு இருக்கு இல்லையா, இந்த உப்பு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், சோறு வடிக்கிறோம் இல்லையா, அந்த கஞ்சி தண்ணியை நம்ம ஒரு 10 நாளைக்கு ஊற்றி நம்ம வச்சோம்னா அந்த உப்பெல்லாம் நமக்கு நீங்கிடும். இது எல்லா பாத்திரத்துக்கும் பொருந்தும். துணி சாதாரணமாக நம்ம நனைச்சி போடுவோம். நம்ம சலித்த பிறகு உருண்டைகள் இல்லாமல் இருந்த பிறகு நம்ம இந்த துணியை நனைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா திரும்பியும் அந்த துணி மேலே படிஞ்சு அந்த ஈரத்தில் உருண்டை கட்டிடுது. அதனால் நான் இந்த முறை துணியை நனைக்காமவே நான் போட்டேன். உருண்டையே கட்டலை, அவ்வளோ அருமையாக இருந்தது. நல்லா அந்த மல்லு துணியில் இந்த சோள மாவை நல்லா பரப்பி விடுங்க. உருண்டைகளே இல்லாமல் ரொம்ப அழகாக வந்தது. மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா தண்ணி சூடு ஆன பிறகு தான் நான் இந்த தட்டு போட்டு இந்த சோள மாவு வைக்கிறேன். நல்லா ஒரு மிதமான தீயில் 20 நிமிஷம் மாவு நல்லா வேகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிடம் இளந்தீயில் வச்சு நல்லா வேக வைங்க. அப்போ தான் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்க. இப்போ நான் இளந்தீயில் வச்சாச்சு. சோள மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. பார்த்தீங்களா, உருண்டைகளே இல்லை. நம்ம ஈரம் பண்ணி போட்டோம்னா அந்த துணியில் ஒட்டிக்கிட்டு அப்படியே உருண்டை பட்டுடும். அதை நம்ம உடைக்கவும் முடியாது. பாருங்கள், உருண்டையே இல்லை. இந்த சூடுலேயே கொட்டி நம்ம தேங்காய் துருவல் எவ்வளோ மாவு இருக்கோ கரண்டிகளால் கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ மாவு எடுத்துருக்குறோமோ அந்த அளவு பாதி அளவு தேங்காய் கட்டாயமாக இதில் சேர்க்கணும். அப்போ தான் சுவையாக இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வெல்லம் வேணும்னாலும் வெல்லம் பொடிச்சு நம்ம சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். எங்களுக்கு சர்க்கரை வேண்டானா நீங்கள் வெல்லம் தாராளமாக சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தாலும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஏலக்காய் தூள் நான் ஒரு 1/2 தேக்கரண்டி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் பூ, துருவின தேங்காய் பூ இதில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாருங்கள் பத்தலைன்னா இன்னுமே கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ மாவு இருக்கோ வெந்து வந்திருக்கோ அதில் பாதி அளவு நீங்கள் கட்டாயமாக இந்த தேங்காய் பூ சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சூடுலேயே நீங்கள் கலந்து விட்டால் தான் அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா பசங்கள்லாம் கோடை விடுமுறை வீட்டில் இருக்காங்க. மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பானிபூரி, நூடுல்ஸ் ஏதோ தெருவில் விற்கிறது வாங்கி சாப்பிட்டுடுவாங்க. இந்த மாதிரி நம்ம புட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். குறிப்பாக நமக்கு இந்த சிறுதானியங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. புரத சத்து நிறைந்தது, கொழுப்பு இல்லாதது. அதுவும் இல்லாமல் இந்த சர்க்கரை நோயெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தானியங்களை நம்ம நிறைய சிறுதானியங்களை வாரத்தில் 4 முறை கட்டாயம் நம்ம சேர்த்துக்கணும். கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். இந்த சோளமில் இன்னும் கூட நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.